வருகிறார்கள். Our Honorable Chief Minister is received by the Chief Secretary of the Tamil Nadu Government. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் முப்படை உயர் அலுவலர்களையும் காவல்துறையின் உயர் அலுவலர்களையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். The Chief Secretary introduces the Chiefs of Uniformed Services and police officials to our Honorable Chief Minister. அணிவணக்க மேடையிலிருந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு காப்பு அணிவகுப்பின் மரியாதையை ஏற்றுக்கொள்வார்கள். சிறப்பு காப்பு அணிவகுப்பின் அணிவகுப்பு தலைவர் தம்முடைய குழு பார்வையிடுவதற்கு தயார் நிலையில் இருப்பதனை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் பணிவோடு தெரிவிக்க, சிறப்பு காப்பு அணிவகுப்பை பார்வையிடுவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தற்போது செல்கிறார்கள். After accepting the salute of Ceremonial Guard of Honor, our Honorable Chief Minister is now proceeding to inspect the parade. தமிழக காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்போடு தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த பிரிவினரும் இன்று அணிவணக்கம் செலுத்தி சுதந்திர திருநாள் கொண்டாட்டங்களில் தம்முடைய பங்கையும் செலுத்தி நிற்கிறார்கள். தமிழக காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்புக்கு அணிவகுப்பு தலைவர் பொறுப்பேற்றிருப்பவர் ஆவடி தமிழ்நாடு சிறப்பு காவல்துறையின் 2ஆம் அணி துணை தளவாய் திரு ஏ. சுப்பிரமணி அவர்கள். இந்த சிறப்பு காப்பு அணிவகுப்பின் உப தலைவராக இருப்பவர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 10ஆம் அணியின் ஆய்வாளர் திரு ஏ. வி. சுகுமாரன். The parade commandant for today is Thiru A. Subramanian, Deputy Commandant, DSP 2nd Battalion. The second in commandant is Thiru A. V. Sugumaran, Inspector of Police, DSP 10th Battalion. சாலையின் இரு மருங்கிலும் குழுமியிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் தேசிய மாணவர் படை மற்றும் பல்வேறு சிறப்பு பிரிவுகளின் உறுப்பினர்களுக்கும் தம்முடைய சுதந்திர திருநாள் வாழ்த்துக்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். தம்முடைய சுதந்திர திருநாள் வாழ்த்துக்களை பொதுமக்களுக்கு தெரிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு காப்பு அணிவகுப்பினை பார்வையிடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். Our Honorable Chief Minister is extending her Independence Day greetings to the public who have thronged on both sides of the road. தேசிய மாணவர் படையின் பிரிவினருக்கு தம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களின் பிரிவை பார்வையிடுகிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழக காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்பினை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவதாக நிற்பவர்கள் சிறப்பு அதிரடி படை பிரிவினர் சார்பு ஆய்வாளர் திரு சி. ராம் ஸ்டாலின் தலைமையிலும், தொடர்ந்து தமிழ்நாடு சிறப்பு காவல் படையின் பெண்கள் பிரிவினர் பெண் சார்பு ஆய்வாளர் திருமதி டி. முத்தமிழ் தலைமையிலும். The next in list is the men commando of the 15th Battalion. தொடர்ந்து கடலோர காவல் படை பிரிவினர் சார்பு ஆய்வாளர் திரு எம். சந்திரன் தலைமையில் அணிவணக்கம் செலுத்த, அவர்களை தொடர்ந்து பெண்கள் கமாண்டோ பிரிவினர் திருமதி ஜி. மைதிலி தலைமையில் அணிவணக்கம் செலுத்துகின்றனர். This is followed by the men commandant of the 3rd Battalion. தமிழ்நாடு சிறப்பு காவல் படையின் ஆண்கள் படை பிரிவினர்
சார்பு ஆய்வாளர் திரு பி ஆனந்தராஜன் தலைமையில் அணிவணக்கம் செலுத்த, அவர்களை தொடர்ந்து நீலகிரி படைப்பிரிவினர் சார்பு ஆய்வாளர் திரு வி மகேஸ்வரன் தலைமையில் இந்த சிறப்பு காப்பு அணிவகுப்பின் இரு மருங்கிலும் குதிரைப்படை பிரிவினர் ஆய்வாளர் திரு பெரிய கருப்பன் தலைமையில் அணிவணக்கம் செலுத்த, இந்த சிறப்பு காப்பு அணிவகுப்புக்கு இசை வழங்குபவர்கள் மாநில கூட்டு வாத்திய குழு பிரிவினர் உதவி ஆய்வாளர் திரு எம் வில்சன் தலைமையில். Next in tandem is the City Police Band team and the TSP RC Band team. விடுதலை திருநாள் சிறப்பு காப்பு அணிவகுப்பு அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொண்டு அணிவகுப்பினை பார்வையிட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அணிவகுப்பு தலைவருக்கு விடை வழங்கி தற்போது புனித ஜார்ஜ் கோட்டையின் கொத்தளத்தை நோக்கி வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். Our Honorable Chief Minister, who has inspected the parade, and in a short while from now, our Honorable Chief Minister will arrive on the ramparts of Fort St. George to unfurl the national flag. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சில மணித்துளிகளில் புனித ஜார்ஜ் கோட்டையின் கொத்தளத்திற்கு வருகை புரிவார்கள். விடுதலை திருநாள் கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நினைவூட்டுகிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தின் மீது தேசிய மூவர்ண கொடியை ஏற்றி வைத்ததும் தமிழக காவல்துறையின் மாநில கூட்டு வாத்திய குழு பிரிவினர் நாட்டுப்பண் இசைப்பார்கள். அந்த தருணத்தில் அனைவரும் எழுந்து நின்று தேசிய மூவர்ண கொடிக்கும் தேசத்திற்கும் மரியாதை செலுத்துமாறு அன்போடு வேண்டுகிறோம். Our Honorable Chief Minister will be here on the ramparts of Fort St. George to unfurl the national flag. We once again welcome our dignitaries who have gathered here to take part in the Independence Day celebrations. We request the dignitaries to stand up at the initiation of the national anthem.
போராட்டத்தின் பல்வேறு அத்தியாயங்களை புனித ஜார்ஜ் கோட்டை சந்தித்திருக்கிறது. வரலாற்று பெருமை மிக்க இந்த இடத்தில் கோட்டை கொத்தளத்தின் மீது மேலும் ஒரு வரலாற்று பெருமையாக தம்முடைய திருக்கரங்களால் தேசிய மூவர்ண கொடியை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று ஏற்றி வைக்க இருக்கிறார்கள். கோட்டை கொத்தளத்திற்கு வருகை புரிந்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் வருக வருக என வரவேற்கிறோம். We extend our hearty welcome to our Honorable Chief Minister who has arrived on the ramparts of Fort St. George. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின்னர் சுதந்திர திருநாள் வீர உரை ஆற்றுவார்கள். அதைத் தொடர்ந்து சுதந்திர திருநாளின் முன்னிட்டு தமிழக அரசு ஆண்டுதோறும் வழங்கக்கூடிய பல்வேறு விருதுகளையும் பரிசுகளையும் தம்முடைய திருக்கரங்களால் வழங்கி சிறப்பிப்பார்கள். இந்த ஆண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் புதியதாக நிறுவியுள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் விருதையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். Our Honorable Chief Minister, who will be on the ramparts of Fort St. George, will unfurl the national flag, deliver the Independence Day speech, and present the awards for the Independence Day to recipients. This year, our Honorable Chief Minister has initiated the Dr. APJ Abdul Kalam Award to honor our former President and the Missile Man, Dr. APJ Abdul Kalam. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சில மணி துளிகளில் தேசிய மூவர்ண கொடியை தம்முடைய திருக்கரங்களால் ஏற்றி சிறப்பித்து வைப்பார்கள். Our Honorable Chief Minister will unfurl the national flag within a short while. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, விடுதலை திருநாள் பேருரை ஆற்றி சிறப்பிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். We request our Honorable Chief Minister to deliver her Independence Day speech.
மாண்புமிகு நாடாளுமன்ற மக்களவை துணைத் தலைவர் டாக்டர் மு. தம்பிதுரை அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தலைவர் திரு ப. தனபால் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, சென்னை உயர்நீதிமன்ற நீதி அரசர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் திரு கு. ஞானதேசிகன் அவர்களே, தமிழ்நாடு அரசின் ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் அவர்களே, அரசு உயர் அதிகாரிகளே, அலுவலர்களே, காவல்துறை தலைமை இயக்குனர் திரு அசோக் குமார் அவர்களே, காவல்துறை உயர் அதிகாரிகளே, காவலர்களே, வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தினையும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய நாட்டின் விடுதலைக்காக உரிமை குரல் எழுப்பி நாளெல்லாம் சிறை கண்டு அடிபட்டு மிதிபட்டு நாடி நரம்புகள் வலுவிழந்து மாண்டு போன பெயர் தெரியாத ஆயிரக்கணக்கான சுதந்திர தியாகிகள், தூக்கு கயிற்றை துச்சமென மதித்து முத்தமிட்ட தென்புலத்து வீரபாண்டிய கட்டபொம்மன், புலியெனச் சீறிய பூலித்தேவன், வீரமிகு மருது பாண்டியர், தீரமிகு தீரன் சின்னமலை, தாய்நாட்டு கொடிகாக்க தன்னை மாய்த்து கொண்ட கொடிகாத்த திருப்பூர் குமரன், தாய் நாட்டுக்காக தன்னைத்தானே மாய்த்து கொண்ட வீர வாஞ்சிநாதன், பாட்டுக்கொரு புலவன் பாரதி, தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொன்ன பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், வீரமங்கை வேலுநாச்சியார், வீரமங்கை வேலுநாச்சியாரின் படை தளபதி வீரத்தாய் குயிலி, வட இந்தியாவைச் சேர்ந்த பகத்சிங், குருதேவ், ராஜகுரு என எண்ணற்ற வீரர்களை நெஞ்சில் நினைத்து போற்றுவதற்கும் அவர்களின் புகழை பாடுவதற்கும் அவர்களின் தியாகங்களை நினைவு கூறுவதற்கும் இந்த சுதந்திர திருநாளை நாம் இங்கே இன்று கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். சுதந்திரத்தின் இலக்கணம் என்ன என்பது ஒவ்வொருவரின் மனப்பாங்கை பொறுத்து அமைகிறது. இருப்பினும் சுதந்திரத்தின் அடித்தளமாக, ஆணிவேராக, அச்சாணியாக விளங்குவது பொருளாதார சுதந்திரம். பொருளாதார சுதந்திரம் என்பது இன்றியமையாத தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளும் வகையிலும் பிறரை சார்ந்திராமல் சொந்த காலில் நிற்பதை உறுதி செய்யும் வகையிலும் அனைவருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுதலே ஆகும். அனைவருக்கும் தேவையான வாழ்வாதாரம் கிடைப்பதும் சமூக ரீதியில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத நிலையுமே உண்மையான சுதந்திரம் அனைவருக்கும் கிடைக்கப் பெற்றுள்ளதை பறைசாற்றுவதாக அமையும். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை, சாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பர் இந்தியாவில் இல்லையே என்ற மகாகவி பாரதியாரின் பாடல் வரிகளே சுதந்திரம் என்பதற்கான உள்ளார்ந்த பொருள். இதையேதான் நமது ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஏழை ஈடேற வேண்டும், ஏழை உரிமை பெற வேண்டும், சாதி பேதம் ஒழிய வேண்டும், ஒற்றுமை மலர வேண்டும் என்று கூறினர். பாரதி கண்ட கனவை நனவாக்கும் வகையில் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்ற லட்சியத்தை இலக்காக கொண்டு தமிழகம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெறும் நடவடிக்கைகளை எனது தலைமையிலான அரசு கடந்த 4 ஆண்டுகளாக எடுத்து வருகிறது. ஏழைகள் ஏற்றம் பெறுவதற்கு அடித்தளமாக விளங்கும் அறிவை தரக்கூடிய கல்விக்கு எனது அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறது. அரசு
மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அனைவருக்கும் கட்டணமில்லா கல்வி, ஆண்டுதோறும் 4 இணை விலையில்லா சீருடைகள், உபகரணங்கள் ஆகியவை வழங்கப்பட்டு வருகின்றன. இவையன்றி விலையில்லா மிதிவண்டிகள் மற்றும் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இடைநிற்றலை தவிர்க்கும் வகையில் 10ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. தமிழக வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 72,843 ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1319 பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. 182 தொடக்கப் பள்ளிகள் புதிதாக துவங்கப்பட்டுள்ளன. உயர்கல்வியை பொறுத்தவரையில் கடந்த 4 ஆண்டுகளில் 4 அரசு பொறியியல் கல்லூரிகள் உள்ளிட்ட 53 கல்லூரிகள் துவங்கப்பட்டுள்ளன. தேசிய சட்டப்பள்ளி தொடங்கப்பட்டுள்ளது. அனைத்து தரப்பு மக்கள், குறிப்பாக ஏழை எளிய மக்கள் உடல் நலன் பேணும் வகையில் பற்பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், 12,000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் மகப்பேறு உதவி திட்டம், வளரிளம் பெண்களுக்கு விலையில்லா சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம் என பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. 122 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 30 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனைகளாக மாற்றப்பட்டுள்ளன. இவை தவிர புதிதாக 172 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் விலையில்லா அரிசி வழங்கும் திட்டம், சிறப்பு பொது விநியோக திட்டம், தாலிக்கு தங்கத்துடன் 50,000 ரூபாய் வரை நிதி உதவி வழங்கும் திருமண உதவி திட்டம் ஆகியன செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 6 லட்சம் பெண்கள் திருமண உதவி திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளனர். இவர்களுக்கு 1948 கோடி ரூபாய் நிதி உதவியும் 2154 கிலோ தங்கமும் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டம், மாதம் 1000 ரூபாய் வழங்கும் ஓய்வூதிய திட்டம், விலையில்லா கறவை பசுக்கள் மற்றும் வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம் என பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இவை தவிர ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வண்ணம் அம்மா உணவகங்கள், அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா மருந்தகங்கள், அம்மா சிமெண்ட், அம்மா திட்டம் என எண்ணற்ற மக்கள் நலன் காக்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லாத வகையில் மின் உற்பத்தியை நாங்கள் பெருக்கி இருக்கிறோம். தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு ஆகியவை ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்த மாதம் நடைபெற உள்ள தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகள் கிடைக்கப்பெறும். மொத்தத்தில் 4 ஆண்டு ஆட்சியில் நாலாபுரமும் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் உள்ளம் துள்ளும் அளவுக்கு துறைதோறும் ஒளி வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. 69வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த தருணத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் 10,000 ரூபாயிலிருந்து 11,000 ரூபாயாகவும், அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் குடும்ப ஓய்வூதியம் 5,000 ரூபாயிலிருந்து 5,500 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் 1,881 நபர்கள் பயனடைவார்கள். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றிற்கு 1,37,16,000 ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும். இது தவிர
விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டு நாட்டிற்காக சிறப்புற பணியாற்றியவர்களின் தியாகங்களை போற்றும் வகையில் அவர்களது வாரிசுதாரர்களுக்கு சிறப்பு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இதன்படி வீரபாண்டிய கட்டபொம்மனின் வழித்தோன்றல்கள், மருது சகோதரர்களின் வழித்தோன்றல்கள், முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதியின் வழித்தோன்றல்கள், வ.உ. சிதம்பரனாரின் பேரன் ஆகியோர் பெற்று வரும் 4500 ரூபாய் சிறப்பு ஓய்வூதியம் இனி 5000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் 185 நபர்கள் பயனடைவர். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 11,10,000 ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும். ஒட்டுமொத்த வளர்ச்சி, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற லட்சிய பாதையில் தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம் என்ற உறுதிமொழியை தெரிவித்து, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விடுதலை திருநாள் வீர உரை ஆற்றியிருக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொண்டு, விடுதலை திருநாள் விருதுகளையும் பரிசுகளையும் தம்முடைய திருக்கரத்தால் வழங்கி சிறப்பிக்குமாறு பணிவன்போடு வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டுதோறும் விடுதலை திருநாளின் போது பல்வேறு விருதுகளையும் பரிசுகளையும் தமிழக அரசு வழங்கி வருகிறது. இந்த ஆண்டு இந்த மகுடத்தில் மேலும் ஒரு சிறப்பினை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். மறைந்த குடியரசுத் தலைவர் திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அறிவியலையும் சமூக நலனையும் ஒன்றாக இணைத்து பெரும் பணியாற்றியவர். அவருக்கு மரியாதை செலுத்தும் விதத்தில் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துகிற அந்த தருணத்திலேயே புதியதொரு விருதினை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அதன்படி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது இன்று முதலாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது. இந்த விருதினை பெற வருகிறார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் திட்ட இயக்குனர் திருமதி என் வளர்மதி. 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, சான்றிதழ் மற்றும் 8 கிராம் தங்க பதக்கம் கொண்டது இந்த விருது. The Dr. APJ Abdul Kalam Award is presented to N. Valarmati of ISRO. This award carries a certificate, a check for 5 lakh and a gold medal. அடுத்ததாக துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருதினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தற்போது வழங்குவார்கள். ஈரோடு மாவட்டம் திருமதி ஜோதிமணி இந்த விருதினை பெறுவதற்காக வருகிறார். 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, சான்றிதழ் மற்றும் பதக்கம் கொண்டது துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது. Our Honorable Chief Minister will now present the Kalpana Chawla Award for Courage and Daring Enterprise. This award is received by Tirumati Jyotimani. This award carries a certificate, a check for 5 lakhs and a medal. அடுத்ததாக மாண்புமிகு முதலமைச்சரின் நல் ஆளுமை விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன. கடந்த 2011ஆம் ஆண்டு இந்த விருதுகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இந்த ஆண்டு இந்த விருதினை பெறுவதற்காக முதலாவதாக வரக்கூடியவர்கள் அம்மா உணவகம் நடத்துகிற திட்டத்தின் வழி செயல்படுபவர்கள். இந்த விருதினை பெறுவதற்காக மாண்புமிகு அமைச்சர் திரு எஸ்.பி. வேலுமணி அவர்களும், சென்னை மாநகர வணக்கத்திற்குரிய மேயர் திரு சைதை துரைசுவாமி அவர்களும், முதன்மை செயலர் திரு பணீந்திர ரெட்டி அவர்களும், சென்னை மாநகர ஆணையர் திரு விக்ரம் கபூர் அவர்களும் வருகிறார்கள். அம்மா உணவகங்கள் மிகச் சிறப்பாக செயல்படுவதை மேல் நாடுகளும் பாராட்டுகின்றன. அடுத்ததாக நல் ஆளுமை விருது பெறுவதற்காக வரக்கூடியவர்கள் பொது சேவை மையங்களின் திட்டத்தில் ஈடுபடுபவர்கள்.
இந்த விருதினை பெறுவதற்காக வருகிறார்கள் மாண்புமிகு அமைச்சர் முக்கூர் திரு சுப்பிரமணியம் அவர்கள், முதன்மை செயலர் திரு டி.கே. ராமச்சந்திரன் அவர்கள், தமிழ்நாடு அரசு கேபிள் தொலைக்காட்சி நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் திரு குமரகுருபரன் அவர்கள் மற்றும் இயக்குனர் திரு எஸ். நாகராஜன் அவர்கள். The Honorable Chief Minister's Best Practices Award is being given to the Common Service Centers. The awards are received by Honorable Minister Thiru Mukkur N. Subramanian, Thiru T.K. Ramachandran, Thiru J. Kumaragurubaran and Thiru S. Nagarajan. மாண்புமிகு முதலமைச்சரின் நல் ஆளுமை விருதுகளில் அடுத்ததாக அந்த விருதினை பெறுவதற்காக திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயில் புனரமைப்பில் ஈடுபட்ட செயல் வீரர்கள் வருகிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் திரு ஆர் காமராஜ் அவர்களும், கூடுதல் தலைமைச் செயலர் டாக்டர் ஆர் கண்ணன் அவர்களும், அறநிலையத்துறை ஆணையர் டாக்டர் எம் வீரசண்முகமணி அவர்களும் இந்த விருதினை பெறுகிறார்கள். The award for the renovation of Arulmigu Parthasarathi Temple, Triplicane, is received by Honorable Minister R. Kamaraj, R. Kannan and M. Veerashanmugamani. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான விருதுகள் தொடர்ந்து வழங்கப்பட இருக்கின்றன. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மிகச்சிறந்த சேவை புரிந்தோருக்கான விருதுகளில் சிறந்த மருத்துவருக்கான விருதை பெறுகிறார் சென்னையைச் சேர்ந்த டாக்டர் எஸ். சம்பத்குமார். The award for the exemplary service for the welfare of the differently abled is being presented to Dr. S. Sampath Kumar. தொடர்ந்து சிறந்த சமூக பணியாளருக்கான விருது சென்னையைச் சேர்ந்த திரு பி. சிம்மச்சந்திரன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Best Social Worker Award is being awarded to Thiru P. Simmachandran. The Best Institution Award is being awarded to Social Change and Development, CATS. சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கான விருதினை பெறுகிறார் திருநெல்வேலி மாவட்டம் சோஷியல் சேஞ்ச் மற்றும் டெவலப்மெண்ட் ஸ்கேட் நிறுவனம். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக பணியாற்றிய சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கான மற்றொரு விருதினை பெறுகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அன்னை இல்லம் சிறப்பு குழந்தைகள் மையம், அதன் சார்பாக திருமதி ஸ்ரீதேவி அவர்கள் அந்த விருதினை பெற்றுக் கொள்கிறார். This award carries a certificate and a gold medal. மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக அளவு வேலைவாய்ப்பு அளித்த தனியார் நிறுவனத்திற்கான விருது காஞ்சிபுரம் மாவட்டம் பிளெக்ஸ்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜி இந்தியா பிரைவேட் லிமிடெடுக்கு செல்கிறது. அதனை பெற்றுக் கொள்கிறார் அதனுடைய நிறுவன மேலாளர் திரு பிரகாஷ். This award carries a certificate and a gold medal. தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு சிறந்த சேவை பணியாற்றிய சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி பெறுகிறது. விருதினை பெறுவதற்காக மாண்புமிகு அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்களும் திரு இளங்கோவன் அவர்களும் வருகிறார்கள். This award carries a certificate and a gold medal. மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகச்சிறந்த சேவை பணியாற்றிய வீரர்களுக்கு ஆண்டுதோறும் தமிழக அரசு விருதுகளை விடுதலை திருநாளில் வழங்கி வருகிறது. அதே போன்று மகளிர் நலனுக்காக மிகச்சிறப்பாக தொண்டாற்றிய தொண்டு நிறுவனத்திற்கும் சமூக பணியாளருக்குமான விருதுகளும் விடுதலை திருநாளில் ஆண்டுதோறும் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் மகளிர் நலனுக்காக மிகச்சிறப்பாக பணியாற்றிய தொண்டு நிறுவனம் சிறந்த தொண்டு நிறுவனம் என்கிற முறையில் இந்த ஆண்டிற்கான விருதினை தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தாலுகா தில்லைஸ்தானம் கடுவெளியைச் சேர்ந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆதரவற்றோர் இல்லம் பெறுகிறது. The award is received by Thiru Vishwanathan, Secretary of the Orphanage. வெங்கடேஸ்வரா ஆதரவற்றோர் இல்லத்தின் செயலர் திரு விஸ்வநாதன் அவர்கள் இந்த விருதினை பெற்றுக் கொள்கிறார். தொடர்ந்து மகளிர் நலனுக்காக சிறப்பாக தொண்டாற்றிய சிறந்த சமூக பணியாளருக்கான விருதினை பெறுகிறார் நாமக்கல் மாவட்டம் பொத்தனூர் ஊரக மேம்பாட்டுக்கான மகளிர் அமைப்பின் செயலாளர் திருமதி சிவகாமவள்ளி. This award carries a certificate and a gold medal. ஆண்டுதோறும் விடுதலை திருநாள் கொண்டாட்டங்களின் போது சிறந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மாண்புமிகு முதலமைச்சர் விருதுகளும் வழங்கப்படுகின்றன. சிறந்த மாநகராட்சி, சிறந்த நகராட்சி, சிறந்த பேரூராட்சி என்கிற வகையில் இந்த விருதுகள் அமைகின்றன. சிறந்த மாநகராட்சி என்று
தமிழகத்தின் மிகச் சிறப்பாக செயல்படும் ஒரு மாநகராட்சியும், சிறந்த நகராட்சிகளில் 3 நகராட்சிகளும், சிறந்த பேரூராட்சிகளில் 3 பேரூராட்சிகளும் வழக்கமாக விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டு ஆண்டுதோறும் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஆண்டு சிறந்த மாநகராட்சிக்கான விருதினை மதுரை மாநகராட்சி பெறுகிறது. இந்த விருதினை பெற்றுக் கொள்வதற்காக வணக்கத்திற்குரிய மேயர் திரு வி. ராஜன் செல்லப்பா அவர்களும் ஆணையர் திரு சி. கதிரவன் அவர்களும் வருகிறார்கள். This award carries a certificate and a check for 25 lakh rupees. சிறந்த நகராட்சிகளில் முதல் பரிசினை பெறுகிறது புதுக்கோட்டை நகராட்சி. தலைவர் திரு ராஜசேகரன் அவர்களும் ஆணையர் பொறுப்பு திரு ஜே. சுப்பிரமணியம் அவர்களும் விருதினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறார்கள். This award carries a certificate and a check for 15 lakhs. சிறந்த நகராட்சிகளில் இரண்டாவது பரிசினை பெறுகிறது மன்னார்குடி நகராட்சி. தலைவர் திருமதி சுதா அவர்களும் ஆணையர் பொறுப்பு திரு எஸ். மணி அவர்களும் விருதினை பெற்றுக் கொள்கிறார்கள். This award carries a certificate and a check for 10 lakhs. சிறந்த நகராட்சிகளில் மூன்றாவது பரிசினை கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி பெறுகிறது. தலைவர் திருமதி எம். ரேவதி தேவி அவர்களும் ஆணையர் திருமதி ஜி. தனலட்சுமி அவர்களும் விருதினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே இருந்து பெற்றுக் கொள்கிறார்கள். This award carries a certificate and a cash prize of 50 lakh rupees. இதைத் தொடர்ந்து சிறந்த பேரூராட்சிகளுக்கான பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன. சிறந்த பேரூராட்சிகளில் முதல் பரிசினை பெறும் பேரூராட்சிக்கு சான்றிதழும் 10 லட்சம் ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படும். தரங்கம்பாடி பேரூராட்சி முதல் பரிசினை பெறுகிறது. தலைவர் திரு ஜி. கிருஷ்ணசாமி அவர்களும் நிர்வாக அலுவலர் திரு எஸ். சிவகுமார் அவர்களும் பரிசினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே இருந்து பெற்றுக் கொள்கிறார்கள். This award carries a certificate and a check for 10 lakh rupees. சிறந்த பேரூராட்சிகளில் இரண்டாம் பரிசினை திருவையாறு பேரூராட்சி பெறுகிறது. தலைவர் திரு ஆர். செந்தில்மணி அவர்களும் நிர்வாக அலுவலர் திரு என். மனோகர் அவர்களும் விருதினை பெற்றுக் கொள்கிறார்கள். This award carries a certificate and a check for 5 lakh rupees. மூன்றாவது பரிசினை சிறுகமணி பேரூராட்சி பெறுகிறது. தலைவர் திரு பி. செல்வம் அவர்களும் நிர்வாக அலுவலர் திருமதி என். எச். பரமேஸ்வரி அவர்களும் இந்த விருதினை பெற்றுக் கொள்கிறார்கள். This award carries a certificate and a check for 3 lakh rupees. மாண்புமிகு முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தற்போது வழங்குகிறார்கள். பெண்கள் பிரிவில் திண்டுக்கல் மாவட்டத்தின் செல்வி எஸ். அன்னகாமு விருதினை பெறுகிறார். This award carries a certificate and a check for 50,000 rupees and a medal. ஆண்கள் பிரிவில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த திரு பி. மணிமாறன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே இருந்து இளைஞர் நல விருதினை பெறுகிறார். அடுத்ததாக விருதுநகர் மாவட்டம் திரு எம். டெனித் ஆதித்யா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே இருந்து இந்த விருதினை பெறுகிறார். விடுதலை திருநாள் விருதுகளையும் பரிசுகளையும் தம்முடைய திருக்கரங்களால் வழங்கி சிறப்பித்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். We extend our hearty thanks to our Honorable Chief Minister who has presented the awards on the occasion of the Independence Day. March of the parade, madam. அணிவகுப்பின் அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அணிவகுப்பு குழு திரும்பி செல்லுவதற்கு அனுமதியை வழங்கினார்கள். தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விருதாளர்களோடு, இன்று விருதுகளையும் பரிசுகளையும் பெற்ற விருதாளர்களோடு குழு புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்காக செல்கிறார்கள்.
சிறப்பு காப்பு அணிவகுப்பு தம்முடைய பாசறைக்கு திரும்பிச் செல்கிறது. அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள், அவரவர்கள் இருக்கைகளில் தயவு செய்து அமர்ந்திருங்கள். Our Honorable Chief Minister is now proceeding to have a group photograph taken with the awardees who have just received the Independence Day Award from our Honorable Chief Minister. We request the dignitaries to kindly remain seated. விருதாளர்களோடு குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பந்தலில் அமர்ந்துள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் இனிப்பு பொட்டலங்களை வழங்கி மகிழ்வித்து சிறப்பிப்பார்கள். Our Honorable Chief Minister will now distribute sweets to the differently abled children. கோட்டை கொத்தளத்தின் முன்பாக உள்ள பிரத்யேக சிறப்பு அரங்கங்களில் அமர்ந்து விடுதலை திருநாள் கொண்டாட்டங்களில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வேண்டுகோள், குழந்தைகளுக்கு இனிப்பு பொட்டலங்களை வழங்கி மகிழ்விக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து புனித ஜார்ஜ் கோட்டையின் வெளி வாயில் வழியாக அழைப்பாளர்களும் பொதுமக்களும் குழுமியிருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து தம்முடைய சுதந்திர திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து செல்ல இருக்கிறார்கள். ஆகவே அனைவரும் அவரவர்கள் இருக்கைகளில் அமர்ந்திருக்கும்படி மீண்டும் உங்களை அன்போடு வேண்டுகிறோம். We request the dignitaries to kindly remain seated. Our Honorable Chief Minister, after distributing sweets to the differently abled children, will be driving past the enclosures, exchanging Independence Day greetings with the dignitaries. So kindly remain seated. விடுதலை திருநாள் கொண்டாட்டங்களில் சிறப்பு காப்பு அணிவகுப்புக்கு தமிழக காவல்துறையின் மாநில வாத்திய இசைக்குழுவினர் இசைக்கூட்ட புனித ஜார்ஜ் கோட்டையின் உட்புறத்தில் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இனிப்பு வழங்குகிற இந்த நிகழ்விலும் அதைத் தொடர்ந்தும் நடைபெற இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அழைப்பாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தம்முடைய சுதந்திர திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற அந்த நிகழ்விற்கும் இசை கூட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் சென்னை மாநகர காவல்துறையின் மாநகர வாத்திய குழு பிரிவினர், சென்னை மாநகர காவல் உதவி ஆய்வாளர் திரு ஜெயராமன் தலைமையிலும், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை படை பயிற்சி மைய வாத்திய குழு பிரிவினர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பயிற்சி மைய தலைமை காவலர் திரு வில்ஃபிரட் ஜெரோம் தலைமையிலும்